ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى: وقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن الكريم قال: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال نبينا صلى الله عليه وسلم: رجب شهر الله وشعبان شهري ورمضان شهر أمتي. صدق رسول الله. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் திருவுரையை ஆரம்பிக்கிறேன். கருணையின் கீழே சமூக உலக சர்தார் பெருமணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து காட்டிய சத்திய சகாபாக்கள், தாபிஈன்கள், தமிழ் தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் வல்ல அல்லாஹ்வின் பேரில் என்றென்றும் நின்று நிலவலாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் ஒரு பரக்கத்தான மாதத்திலே அமர்ந்திருக்கிறோம். பரக்கத்தான நாளிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். பரக்கத்தான நேரத்திலே அல்லாஹ் தஆலா நம்மை அமர வைத்திருக்கிறார். எல்லா வகையிலும் பரக்கத்து நிறைந்த இந்த நாள் அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனைகள், கஷ்டங்கள், நோய் நொடிகள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்து நம் வாழ்வில் எங்கெங்கும் பரக்கத்தை நிலவுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்நாளில், தன்னுடைய வாழ்க்கையில் பரக்கத்து வேண்டும் என்பதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான். உண்மையான நல்லடியார்களும் அல்லாஹ்விடத்திலே பரக்கத்தை தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நீண்ட நாள் வாழ்வது, அதிகமான செல்வங்களை பெற்றிருப்பது, அதிகமான பிள்ளை குட்டிகளை பெற்றிருப்பது, இவைகளெல்லாம் பரக்கத்தா அல்லது இவைகளெல்லாம் நமக்கு சோதனையா என்பதை நாம் ஹதீஸ்கள் மூலமாக, குர்ஆனுடைய வசனங்களின் மூலமாக நாம் சிந்தித்து முடிவு செய்ய வேண்டும். செல்வம் ஒருவருக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக அவருக்கு பரக்கத்து நிறைந்திருக்கிறது என்று நாம் சொல்லிவிட முடியாது. எந்த ஒரு செல்வம், எந்த ஒரு பணம் அல்லாஹ்வை மறக்க வைக்குமோ, அல்லாஹ்வை விட்டும் திசை திருப்புமோ, அந்த செல்வம் அவருக்கு லானத்துதானே தவிர அவருக்கு ஒரு காலமும் அது பரக்கத்து கிடையாது. அதே போன்று ஒருவருக்கு அல்லாஹ் தஆலா நீண்ட வயதை கொடுத்திருந்தால்
அவர் மிக பரக்கத்தான மனிதர், கொள்ளும் பேரன் பேச்சுகளை எல்லாம் பார்த்துவிட்டு உலகத்தை விட்டு சென்றிருக்கிறார் என்று சொல்லி அவர் பரக்கத்தான வாழ்வு வாழ்ந்தார் என்று சொல்லிவிட முடியாது. அவருடைய வாழ்வில் அல்லாஹ்வை அதிகம் ஞாபகம் செய்து, அவருடைய வாழ்வில் நபியை அதிகமாக நேசித்து, ஷரியத்துடைய வாழ்வை அவர் வாழ்ந்திருப்பாரேயானால் அவர் பரக்கத்துக்கு உரியவர். அவர் கம்மியான வயசு வாழ்ந்திருந்தாலும் சரிதான். இதனால் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வாழ்வு மிக சொற்பமான வாழ்வு. 33 வயது என்று வரலாற்றில் எழுதுகிறார்கள். ஆனால் அவர்கள் பண்ணிய சாதனைகள், அவர்கள் நடந்து கொண்ட விதம் உலகத்தில் கடைசியாக வரக்கூடிய பெண்மணிக்கும் ஒரு படிப்பனையாக, ஒரு முன்மாதிரியாக இருந்து சென்றிருக்கிறார்கள். இது பரக்கத்தான வாழ்வு. நாம் பரக்கத்தான மாசத்தில் இருக்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திலே பிறை பிறந்தவுடனே அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப, யா அல்லாஹ் இந்த ரஜபுடைய மாதத்திலே பரக்கத்து செய் என்று துஆ கேட்டார்கள். நம்ம எத்தனை பேர் இந்த துஆவை நம்முடைய துஆக்களில் சேர்த்துக் கொள்கிறோம் என்பது அவரவர்களுக்கு வெளிச்சம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியும் துஆ செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபில் மௌத்தி, யா அல்லாஹ் என்னுடைய மௌத்திலே நீ பரக்கத்து செய். ஃபிமா பஅதல் மௌத்தி, மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையிலே பரக்கத்து செய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். மௌத்திலே பரக்கத்து என்று சொன்னால் ஹதீஸிலே வருகிறது, சிலருடைய ரூஹுகளை அல்லாஹ் தஆலா கைப்பற்றும் பொழுது அவன் பதறிப்போய், அவன் நிலை மாறி, நாம் ஒரு தீய இடத்திற்கு செல்ல போகிறோம், ஒரு படுகொலையில் நாம் விழப்போகிறோம், நம் வாழ்வை வீணாக ஆக்கிவிட்டோம் என்ற பதட்டத்திலே முகங்களெல்லாம் மாறிய நிலையில், பேதலித்த நிலையிலே சிலருடைய ரூஹு வாங்கப்படும். இவர் பரக்கத்தான மௌத் இவருக்கு ஆகியிருக்கிறது என்று சொல்ல முடியாது. சிலருடைய ரூஹுகள் கைப்பற்றப்படும் போது சிரித்த நிலையிலே, சந்தோஷமான நிலையிலே, நான் என் ரப்பை சந்திக்க போகிறேன் என்ற ஒரு மகிழ்ச்சியிலே, எந்த ரப்பை அறிவு கண்ணால் இந்த உலகத்தில் நான் தரிசித்தேனோ அந்த ரப்பை என்னுடைய புறக்கண்ணால் நான் பார்க்க போகிறேன் என்ற ஆனந்தம், சந்தோஷம். எந்த நபியை என் அறிவால், அறிவு சிந்தனையால் எந்த நபியுடன் நான் பேசிக் கொண்டிருந்தேனோ, சலாம் சொல்லிக் கொண்டிருந்தேனோ, அந்த நபியை என்னுடைய புறக்கண்ணால் பார்க்க போகிறேன் என்ற ஒரு ஆனந்தம் ரூஹு வாங்கப்படக்கூடிய நேரத்திலே இவருக்கு சொல்லலாம் வணக்கத்தான மௌத்தி. இதனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ரூஹ் கைப்பற்றப்படக்கூடிய நேரத்திலே சிரித்துக் கொண்டிருந்தார்கள். குடும்பத்தார்கள் எல்லாம் கேட்டாங்க, உங்க பிரிவு வரப்போதுன்னு நினைச்சு நாங்கெல்லாம் கவலையில உட்கார்ந்து இருக்கிறோம், உங்களுக்கு பிரிவு வரப்போதே, எங்களை விட்டு நீங்க பிரிய போறீங்கன்னு சொல்லி நாங்க கவலையில உட்கார்ந்து இருக்கிறோம், நீங்க சிரித்துக் கொண்டிருக்கீங்களே, நான் ஏன் கவலைப்படணும்? என்னுடைய ஹபீப், என்னுடைய நேசர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க போகிறேன், அப்படி இருக்கையில எனக்கு என்ன கவலை இருக்கு? அதனால நான் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னாங்க. இவருக்கு சொல்லலாம் வணக்கத்தான மௌத்து. மௌத்து மூமின்களுக்கு ராஹத்துன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் இங்க பட்ட கஷ்டம், அவர் இங்கு அவர் தேடிய ஒரு தேட்டம், தேடல் அனைத்துக்கும் ஒரு வழி பிறக்க போகிறது. அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மௌத்து ராஹத்துல் முஃமினீன், மௌத்து மூமின்களுக்கு ராஹத்துன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபில் மௌத்தி, இறைவா உன்னுடைய மௌத்துல நீ பரக்கத் செய். வாழ்க்கையில பரக்கத்து அவசியம்.
அந்த பரக்கத்தை அல்லாஹ்விடத்துல கேட்கணும். நாமெல்லாம் தேவை உடையவன், அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து தேவை உடையவர்கள். ஏதோ நமக்கு தேவை இல்லைன்னு நினைச்சிட்டு நம்ம இருக்கிறோம். அது தானா நடந்துருது. அது அந்த நேரத்துல அந்த காரியங்கள் நிறைவேறி விடுகிறது. நாம் ஏன் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்ற உணர்வு நம்மிடத்தில் இருக்கு. பெருமானார் கேட்க சொன்னாங்க. பெருமானார் கேட்டாங்க. பரக்கத்தை கேட்கணும். மௌத்துல பரக்கத்து, வாழ்க்கையில பரக்கத்து, வயதுல பரக்கத்து, குழந்தை குட்டிகள்ல பரக்கத்தை கேட்கணும். உடல் ஆரோக்கியத்துல பரக்கத்தை கேட்கணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் உணவு சாப்பிட ஆரம்பித்தால் உங்களுடைய முன்பகுதியில் இருந்து உணவு சாப்பிட ஆரம்பிங்க. உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தட்டுல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுல முன்பகுதியில இருந்து நீங்க எடுத்து சாப்பிடும். ஏனென்றால் நடுப்பகுதியில் பரக்கத்து இறங்கிக் கொண்டிருக்கிறது சொன்னாங்க. நடுப்பகுதியில பரக்கத்து இறங்கிக் கொண்டிருக்கிறது. உணவு சாப்பிடக்கூடிய விதத்துல கூட நாம ஒரு ஒழுங்கை பேணுவோமே ஆனால் அங்கேயும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை நாம் அடைந்து கொள்ளலாம். பரக்கத்தை அடைந்து கொள்வதற்கு முன்னால் பரக்கத்துனா என்ன? பரக்கத்துனா என்ன? செல்வங்கள் செழித்து நம்முடைய கஜானாக்கள் நிரம்பிவிட்டால் அது அல்ல பரக்கத்து. பரக்கத்து என்று சொன்னாலே நிம்மதி, சந்தோஷம், குறைந்த வருமானம் அல்லது நிறைந்த வருமானம், நிம்மதியான வாழ்க்கை. ஒரு மாதம் முடியும் போது அப்போது சந்தோஷம், மாதம் ஆரம்பிக்க போகிறது அப்பொழுது சந்தோஷம். கடன் இருக்கு ஆனா உள்ளத்துல ஒரு சந்தோஷம். நமக்கு நோய் இருக்குது ஆனா உள்ளத்துல ஒரு சந்தோஷம். இது பரக்கத்தான வாழ்வு, மகிழ்ச்சியான வாழ்வு. இதை அல்லாஹ் தஆலா இறை நேசர்களுக்கு கொடுத்தான். நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா, நபிமார்களுக்கு நோய் வரவில்லையா? அவர்களுக்கு கடன் தொல்லை இல்லையா? அவர்களுக்கு பல கஷ்டங்களை நபிமார்கள் அனுபவித்தார்களே, வலிமார்கள் அனுபவித்தார்களே. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், லா தஹ்சன் லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அவர்களுக்கு எந்த கவலையும் இருக்காதுன்னு சொல்லி காட்டுறான் அல்லாஹ். அவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். காரணம் அவருடைய வாழ்க்கையில பரக்கத்து. நம்ம பழமையில நடைமுறையில சொல்லிக் கொள்றோம். அந்த காலத்துல குறைஞ்ச சம்பளம், அன்றாட கூலி வேலை, ஆனா குடும்பம் பரக்கத்தா போச்சு. குடும்பம் செழிப்பா இருந்துச்சு. எந்த குறையும் இல்லை வீடுகள்ல. ஒற்றுமையோட அண்ணன் தம்பி அக்கா தங்கை எல்லாம் ஒரே குடும்பம், கூட்டு குடும்பம், சந்தோஷமா வாழ்ந்தோம். என்று தனித்தனியாக வாழ்கிறோம். கை நிறைய சம்பாதிக்கிறான் என் பிள்ளை, ஆனால் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை என்று சொல்றத நடைமுறையில சொல்றத பார்க்கிறோம். அந்த நிம்மதி இல்லைங்கிறமே அதான் பரக்கத்து இல்லை. நிம்மதியா வாழ்றன்னு சொல்றமே அதுதான் பரக்கத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவுல பரக்கத்தை தேட சொன்னாங்க. நீங்கள் சாப்பிட்டு முடித்தவுடன் உங்களுடைய விரல்களை நீங்கள் சூப்பிக் கொள்ளுங்கள். 4 பேருக்கு முன்னால சாப்பிடுறோம், ஏத்தாப்புல இருக்கிறவங்க ஒரு மாதிரி பார்ப்பானே, அவன் ஒரு மாதிரி பார்த்தாங்க, 2 மாதிரி பார்த்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், விரலை சூப்ப சொல்லி நான் சூப்புகிறேன் என்று சூப்பினால் அந்த உணவிலே பரக்கத்து இருக்கிறது. அந்த சூப்பின் மூலமாக உடலிலே பரக்கத்து ஏற்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி அவர்கள் வருகிறார்கள். அந்த சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உதவி கேட்கிறார்கள். ஹாத்திம் பின் ஹிசாம் என்று சொல்லக்கூடிய சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செய்யறாங்க. மீண்டும் பெருமானார்ட்ட உதவி கேட்கிறாங்க. ஒரு தடவை உதவி செஞ்சுட்டாங்க, அவர் என்ன கேட்டாலும் கொடுத்துட்டாங்க. மீண்டும் உதவி கேட்கிறாங்க. நபிட்ட மீண்டும் உதவி செஞ்சாங்க.
மூன்றாவது முறையாக உதவி கேட்கிறார். சொல்லுவோம்ல, இவருக்கு எத்தனை தடவை கொடுத்தாலும் நிரம்பாதுங்க, திரும்ப திரும்ப வந்து நிற்பான் அந்த ஆளு. சொல்றோம்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபி வந்து திரும்ப திரும்ப வந்து நின்றாங்க. மூன்றாவது முறையும் கொடுத்தார்கள். கொடுத்துட்டு ஒரு செய்தி சொன்னாங்க, ஹாக்கிமே, இந்த உலக பொருள் இருக்கிறத அது இனிமையானதுதான், மகிழ்ச்சியானதுதான். ஆனால் குறைந்ததை கொண்டு யார் பொருந்திக் கொள்ளுகிறாரோ அது அவருக்கு பரக்கத்தாகிவிடும். அல்லாஹ் அந்த பொருளிலே பரக்கத்து செய்வான். குறைந்த பொருளா இருக்கும், அதை பொருந்திக்கிறது. நான் கொடுத்ததுல கம்மியா இருக்கலாம், உங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்ய முடியாததா இருக்கலாம். ஆகவே இதை நீங்க பொருந்திக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வான். பேராசை உண்டு, இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று நீங்கள் செல்வத்திலே ஆசைப்படுவீர்களே, ஆனால் அதிலே அபிவிருத்தி இருக்காது, பரக்கத்து இருக்காது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால் அல்லாஹ் தஆலாவிடத்தில் நாம் போதும் என்ற அந்த மனதை அல்லாஹ் கேட்கிறார். ஏன்னா உள்ளம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு, நம்முடைய கண்ட்ரோல் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. ஆகவே நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிற போது, இறைவா போதும் என்ற மனதை எனக்கு தா, குறைந்ததில் நிறைவடையும் அந்த உணர்வை, அந்த உள்ளத்தை எனக்கு தாருங்க என்று நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய வியாபாரத்துல பரக்கத்து வேண்டுமா, உங்களுடைய வியாபாரத்துல பரக்கத்து வேண்டுமா, உண்மையை சொல்லி வியாபாரம் செய்யும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பொருளுடைய தரம் என்ன என்று வந்து கேட்கக்கூடிய இடத்துல சொல்லி இந்த வியாபாரம் செய்யுங்கள், இதனுடைய தரம் இப்படித்தான் என்று அதனுடைய உண்மை தரத்தை மறைக்காமல் நீங்கள் வியாபாரம் செய்வீர்களேயானால் அந்த வியாபாரத்தில் அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப இதுக்கு மாற்றமாக நாம் நடப்பவையானால் செல்வம் வந்து கொண்டிருக்கலாம், நிம்மதியை அல்லாஹ் எடுத்து விடுவான். செல்வம் வந்து கொண்டிருக்கலாம், வியாபாரத்தினுடைய தரத்தை, பொருளுடைய தரத்தை வாங்க வருகிறத்தில் சொல்லாமல் நாம் அதை உயர்வாக சொல்லி வியாபாரம் செய்தால் பொருள் விற்றுவிடும், பணம் கல்லாவை நிரப்பிவிடும், உள்ளத்திலே அல்லாஹ் நிம்மதியை எடுத்து விடுவான், பரக்கத்து இல்லாத வாழ்க்கை அல்லாஹ் ஆகிவிடும். ஆகவே உங்களுடைய வியாபாரத்தில் பரக்கத்து வேண்டும் என்றால் நீங்கள் தரத்தை, அதனுடைய பொருளுடைய தரத்தை, உண்மையை வாங்க வருகிற இடத்தில் நீங்கள் சொல்லி வியாபாரம் செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்திற்காக சஹாபாக்களுக்கு துஆவும் செய்திருக்கிறார். நம்ம துஆவும் செய்யணும், அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கணும், பிறருக்காக துஆ செய்யணும். இது ஒரு நல்ல பழக்கம், பிறருக்காக துஆ செய்யணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய துஆ அங்கீகரிக்கப்பட, உங்களுடைய துஆ அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டுமா, உங்களுடைய துஆ அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்க வேண்டுமா, பிறருக்காக துஆ செய்யுங்கள். தூரத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய நண்பருக்காக துஆ செய், தூரத்தில் இருக்கும் உன்னுடைய உறவுக்காக துஆ செய், உன்னுடைய துஆ அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும். இத பெருமானார் கற்றுத் தந்த ஒரு ரகசிய முறை. சிந்திப்பவர்களுக்கு இதில் பல படிப்பினை உண்டு. நம்ம துஆ கபூலாகலையே, ஓடு எல்லாருக்கும் துஆக்கு. யாருக்கு குழந்தை இல்லை, குழந்தை இல்லாதவர்களுக்கு எல்லாம் துஆ செய்யணும். யாருக்கு செல்வம் வேண்டும், யாருக்கெல்லாம் வேண்டுமோ அவர்களுக்காக எல்லாம் துஆ கேட்கணும். யாருக்கு வீடு வேணும், வீடு தேவை உள்ளவர்களுக்கெல்லாம் துஆ செய்ய வேண்டும். பிறருக்காக துஆ செய்கிற பொழுது அல்லாஹ் தஆலா நம்முடைய துஆவை கபூல் செய்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பரக்கத்திற்காக வந்த எல்லா சஹாபாக்களுக்கும் துஆ செய்தார்கள். சையதுனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஊழியராக இருந்தாங்க. சையதுனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஊழியராக, பணியாளராக இருந்தார்கள். பணியாளருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த பிரதி உபகாரம் துஆ, பிரதி உபகாரம் துஆ. நல்லவர்கள் பெரியாருடைய துஆவை வாங்குவதற்கு முயல வேண்டும். ஒரு நல்லவர்கள் என்பதை நல்லவங்க இருக்கிறாங்கன்னு முடிவு பண்ணணும். நல்லவங்க உலகத்துல இல்லைன்னு சொல்லி முடிவு வரக்கூடாது. நல்லவர்கள் இருக்கிறதுனாலதான்
அல்லாஹ் தஆலா நம்மை ஹயாத்தாக வைத்திருக்கிறான். அல்லாஹு அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய உள்ளம் இருக்கும் வரை இந்த உலகம் நிலைத்திருக்கும் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹு அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வை ஞாபகம் செய்யக்கூடிய ஒரு உயிர் ஹயாத்தாக இருக்கும் வரை இந்த உலகம் இருக்கும் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்காக உலகம் இருந்துகிட்டு இருக்குது என்பதை நாம் முடிவு செய்யணும். எப்படி ஒரு மனிதன் அவனுடைய உடலில் எங்கும் அசைவில்லை, ஆனால் ஒரு விரல் மட்டும் ஆடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவனை எப்படி கபருக்கு நாம் தூக்கி கொண்டு போக மாட்டோமோ, இன்னும் உயிர் இருக்கிறது, இவர் இன்னும் ஜனாசாவாக ஆகவில்லை என்று எப்படி நாம் முடிவுக்கு வருவோமோ, அதுபோன்று அல்லாஹ் தஆலா அல்லாஹு அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு உள்ளம், ஒரு உயிர் ஹயாத்தாக இருக்கும் வரை அல்லாஹ் இந்த உலகத்தை அழிக்க மாட்டான். முடிவு நாள் வராது. எப்பொழுது அந்த விக்கிரையும் சொல்லக்கூடிய, உணரக்கூடிய, நினைக்கக்கூடிய உள்ளம் இந்த உலகத்தில் இருக்காதோ அன்று இந்த உலகம் முடிவுக்கு வந்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். யாருக்காக இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும். நல்லடியார்களுக்காக, அல்லாஹ்வை ஞாபகம் செய்து கொண்டிருப்பவர்களுக்காக இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆக நல்லவங்க இருக்கிறாங்கன்னு ஒரு முடிவுக்கு வரணும். அடுத்து அந்த நல்லவர்களை தெரிஞ்சுக்கிற ஆசைப்படணும். நல்லவங்க யார், நல்லவங்க யாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் சொன்னாங்க. யாரை பார்த்தால் அல்லாஹ்வுடைய சிந்தனை வருமோ, யாரை பார்த்தால் அல்லாஹ்வை பற்றிய ஞாபகம் வருமோ, அவர்தான் நல்லவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இதிலிருந்து என்ன விளங்குது? நல்லவங்க இருக்கிறாங்க, நம்ம குருட்டு கண்ணுக்கு தெரியல, நம்முடைய அறிவை கொண்டு நாம் சிந்திக்காதனால் நல்லவர்கள் கண்ணுக்கு தெரியல. ஆனால் ஹதீஸுடைய பார்வையில, குர்ஆனுடைய வசனத்துடைய பார்வையில நம்ம பார்த்தால் நல்லவர்கள் தெரியும். அந்த நல்லவர்களிடத்திலே நாம் துஆவுக்காக வேண்டி நாம் முறையிட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே துஆவுக்காக சஹாபாக்கள் முறையிட்டார்கள். ஏன் அந்த சஹாபாக்கள் நேரடியாக அல்லாஹ்விடத்துல கேட்டால் அல்லாஹ் கொடுக்க மாட்டானா? அல்லாஹ் என்ன நபி கேட்டால் மட்டும்தான் நான் தருவேன், நீங்கள் எல்லாம் கேட்டால் தரமாட்டேன் என்று அல்லாஹ் சொன்னான். என்னிடத்துல கேட்கவில்லை என்றால் நான் கோபப்படுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அப்படி இருக்கும்போது இந்த தௌஹீத், இந்த உண்மையை சஹாபாக்கள் விளங்கியிருந்தும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தார்கள். வந்து பெருமானாரிடத்திலே பரக்கத்திற்காக துஆவை கேட்க சொன்னார்கள். சஹாபாக்கள் அவருடைய வாழ்வு பரக்கத்தாக அமைந்தது. அவருடைய வாழ்வு இன்றும் நாம் அவர்களை பற்றி பேசக்கூடிய நிலையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினார். நம்ம நல்லவர்களே இருக்கிறாங்களானா அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கெல்லாம் தெரியாது. உண்மைதான், குருட்டு கண்ணுக்கு தெரியாது. அறிவுடைய கண்ணுடையவர்களுக்கு, அறிவுடைய பார்வையுடையவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது குர்ஆன் சொல்லக்கூடிய உண்மை. ஆக நல்லவர்கள் இருக்கிறார்கள் என்பதை உணர வேண்டும். அந்த நல்லவர்களை தெரிந்து கொள்ள ஆசைப்பட வேண்டும். அவர்களிடத்திலே துஆவுக்காக நாம் போய் முறையிட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு 3 துஆ செய்தார்கள். இறைவா, அவருடைய கல்வியிலே நீ பரக்கத்து செய். அனஸ் ரலியல்லாஹு பெருமானார் துஆ செஞ்சாங்க, அவருடைய கல்வியிலே நீங்கள் பரக்கத்து செய். யா அல்லாஹ், நீ கல்வியிலே பரக்கத்து. நம்முடைய பிள்ளைக்கு பாடம் வரமா இருக்குது, படிப்பு ஏறமா இருக்கு, மார்க் கம்மியா வாங்குறான், 3 முறை ஃபெயில் ஆயிட்டான், இதற்கு துஆ செய்யுங்க என்று சொல்வதில் என்ன இருக்கு? வயசுல மூத்தவங்கள்ட்ட வந்து துஆ செய்யுங்க பிள்ளைக்கா சொல்றதுல என்ன குறைஞ்ச போயிடும்? நல்லவர்கள் பெரியார்கள் உலகத்துல இருக்கிறாங்களே, கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட போய் துஆ தான் வேண்டி போய் முறையிட்டா என்ன குறைஞ்ச போயிடும்? ஆக நாம் துஆவுக்காக நாம் முன்வரணும். பெருமானார் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ், இவருடைய இல்மிலே நீ பரக்கத்து செய். இதனால் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடியதுல தலை சிறந்த மனிதராக சையதுனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா. அடுத்து யா அல்லாஹ், இவருடைய செல்வத்திலே நீ பரக்கத்து செய். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருள்ல பரக்கத்து செய்ய சொன்னாங்க. மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாங்க. அதை கொண்டு அந்த செல்வத்தை கொண்டு அல்லாஹ்வை ஞாபகம் செய்யக்கூடியவர்களாக, பிறரை ஞாபகம் செய்ய வைக்கக்கூடியவர்களாக மாறினார்கள். அடுத்து
அவருடைய குழந்தை குட்டிகளில் பரக்கத்து செய்வாயாக என்று நபி துவா செய்தார். அவர்களுக்கு அதிகமான பிள்ளைகளை அல்லாஹு தாலா அதிகமான குழந்தை குட்டிகளை அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுத்தார். ஆக பிறருக்காக நாம் துவா செய்வது, நாம் நமக்காக துவா செய்வது, பிறருக்காக துவா செய்வது, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு முறை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய பொருளில் பரக்கத்து வேண்டுமா, உங்களுடைய வயது அதிகரிக்க வேண்டுமா, உறவுகளை சேர்ந்து வாழுங்கள். சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய செல்வங்கள்ல பரக்கத்து தேவையா, உங்களுக்கு நீண்ட ஆயுள் தேவையா, உறவுகளை சேர்ந்து வாழுங்கள். உறவுன்னு சொன்னா அதுல மனக்கசப்பு இருக்கும், எல்லாம் இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக, அல்லாஹ்வுக்காக நபி சொன்னாங்களே என்பதற்காக நாம் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். உறவு வைத்துக் கொண்டால் நீண்ட ஆயுள், செல்வத்தில் பரக்கத் ஏற்படுகிறது என்று நபிகள் நாயகம் சொன்னார். அடுத்து நம்முடைய செல்வத்திலே பரக்கத்து வேண்டும் என்றால் செல்வத்தை தந்த அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய செல்வத்திலே பரக்கத் வேண்டும் என்றால் செல்வத்தை தந்த அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இது என்னுடைய அறிவின் திறமையால் வந்த செல்வம் என்று நாம் நினைப்போமையானால் அந்த செல்வத்திலே பரக்கத்து இருக்காது. இது என்னுடைய அறிவை கொண்டு வந்த செல்வம் அல்ல, அல்லாஹ் தஆலா தன்னுடைய பதுவை கொண்டு அவன் எனக்காக கொடுத்த ஒரு பிச்சையே தவிர இது வேறொன்றும் இல்லை. அல்லாஹ் தஆலா எத்தனையோ மனிதர்களை ஏழ்மை நிலையில் வைத்திருக்க என்னை வசதியுடையவனாக ஆக்கியிருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய கருணை என்று அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்துவோமேயானால் அந்த செல்வத்திலே பரக்கத் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆகவே இந்த மாதம் பரக்கத்தான மாதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ் இந்த மாதத்திலே பரக்கத்து செய் என்று. இது ரமலானை நினைவுபடுத்தக்கூடிய மாதம். ரமலான் வருவதற்கு இன்னும் ஒரு மாதம் தான் இடைவெளி இருக்கிறது என்பதை நமக்கு எடுத்துச் சொல்ல வந்த மாதம். ஆகவே நாம் இந்த மாதத்தில் இருந்து ரமலானை அடைவதற்கு உண்டான முயற்சிகளை செய்ய வேண்டும். ரமலானுக்கு என்ன பெரிய முயற்சி இருக்கு? பெருமானார் இந்த துஆவுல ஒரு விஷயத்தை சொல்றாங்க, நீ நினைச்சிட்டா நோன்பு வச்சிட முடியாது, நீ நினைச்சிட்டா நோம்பு முழுவதும் வைத்திட முடியாது, நோம்பில் வரக்கூடிய பரக்காத்துகளை அடைந்திட முடியாது, அதுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வேண்டும். அதான் பெருமானார் சொல்றாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். இறைவா, ரமலானை அடையும் பாக்கியத்தை தா. அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க நபி. அல்லாஹ் நான் தான் நடக்கும் அதை சொல்லி கொடுக்குறாங்க நமக்கு. யா அல்லாஹ், ரமலானை அடையும் பாக்கியத்தை தா. அதுக்கு நீ மௌத் வர வைக்கிறாங்க. ரமலானுக்கு பிறகு மௌத் வரக்கூடிய பாக்கியத்தை கொடு. அப்படி மௌத்து இருந்தா, எனக்கு ரூஹை கைப்பற்றணும்னு நினைச்சிருந்தா ரமலான முழுவதையும் நான் பூர்த்தி செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்ட்ட கேட்கணும். ஏனென்றால் நல்ல காரியத்தை செய்து முடித்து, நல்லவர்களை செய்து முடித்து மௌத் ஒருவருக்கு வருமையானால் அது பரக்கத்தான மௌத். ரமலான் முழுவதையும் ஒருவர் நிறைவு செய்து 30 நோன்புகளையும் நோற்று அதிலே தராவீஹ் தொழுது தான தர்மங்கள் செய்து நல்ல பிற அமல்களை செய்து அவர் ரமலான் முடிந்தவுடன் அல்லாஹ் அவருடைய ரூஹை கைப்பற்றுவான். ஆனால் பெருமானார் துஆ கேட்டாங்களே, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபில் மௌத்தி, மௌத்துல பரக்கத்து செய் அல்லாஹ் என்று. அந்த பரக்கத்தை அவன் அடையலாம். ஒரு ஹஜ்ஜுக்கு போறாரு, ஹஜ்ஜுடைய கிரிகளை எல்லாம் செய்து முடிக்கிறார். அவரை பற்றி பெருமானார் சொன்னாங்க, அவர் அன்று பிறந்த பாலகரை போன்று. எந்த விஷயத்துல? அவர் பாவமே செய்யாதவரை போன்று ஆகிவிடுகிறார். இப்ப அவருக்கு மௌத்து வருது. அவருடைய மௌத்து பரக்கத்தான மௌத்து. பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலையில, சுத்தமாக்கப்பட்ட நிலையில அவருடைய ரூஹ் பிரிகிறது. இது பரக்கத்தான மௌத்து. அதனால அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கும் போது மௌத்து ஒன்று இருந்தாலும் கூட இந்த துஆவுடைய பரக்கத்தால், யா அல்லாஹ் ரமலானை அடையும் பாக்கியத்தை தா என்று நாம் கேட்டோமே, இந்த துஆவுடைய பரக்கத்தால் நம்முடைய ரூஹுகள் வாங்கப்படுவதில் கூட விருப்படுத்தி வைக்கலாம். நாம் கேட்ட துஆவின் காரணத்தால்.
இரண்டாவது, நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பது ஒன்று. பெருமானார் கேட்க சொன்னார்கள், பெருமானார் கேட்டார்கள், நான் கேட்கிறேன் என்றால் அதற்கு அல்லாஹ்விடத்தில் அதிகமான மதிப்பு இருக்கிறது. யா அல்லாஹ், உன்னுடைய நபி கேட்டாங்க இந்த துஆவை, ஒரு நபி கேட்க சொன்னாங்க இந்த துஆவை, நான் கேட்கிறேன் அல்லாஹ் என்று சொன்னால் நபியுடைய நிஸ்பத்துல, நபியுடைய அந்த சுரூபத்துல, நபியுடைய அந்த முஹப்பத்துல அல்லாஹ் தஆலா இந்த துஆவுக்கு ஒரு வலிமை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அனைத்து முசீபத்துகளையும் நம்மை விட்டு நீக்கி முழுமையான பரக்கத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவான். ஆகவே இந்த மாதத்திலே அதிகம் இந்த மாதம் வரக்கூடிய மாதம் ரமலானை அடையும் வரை நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பரக்கத்தை கேட்போம். ரமலானில் அந்த பரக்கத்தை நாம் அடைந்து கொள்வோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்நாள் முழுவதும் பரக்கத்தான நிலையை அல்லாஹ் தந்து நம்முடைய மௌத்திலும் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையிலும் இந்த உலக வாழ்க்கையிலும் அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்வானாக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين خالق كل مكان ورقيب مدبر السماوات والأرضين أحمده حمدا كثيرا كحمد الشاكرين واشكره شكرا كثيرا في كل حين أشهد أنه لا إله إلا الله وحده لا شريك له ولا نظير له ولا معين أشهد أن سيدنا نبينا مولانا محمد عبده ورسوله سيد الأولين والآخرين صلى الله عليه وعلى آله ومن تبعهم إلى يوم الدين. أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنة التي كنتم توعدون. نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وما أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا